நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாதி தேங்காய் எடுத்திருக்கேன். நம்ம நிறைய பொருட்களில் பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைக்கனாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய பேர் தேங்காய் உடைக்கணும்னு சொல்லி கையெல்லாம் கிழிச்சுப்பாங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்கும். ரொம்ப ஈஸியாக தேங்காய் உரிக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாதி தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன வெட்டுக்கத்தி மாதிரி எடுத்துருக்குங்க. உங்கள் வீட்டில் பெரிய வெட்டுக்கத்தி இல்லை சின்ன வெட்டுக்கத்தி இது வந்து எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் லைட்டாக இது போல் வச்சு விட்டுட்டு லைட்டாக எல்லா பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் தட்டும்போது அந்த தேங்காய் உள்ளுக்கும் நல்லா லூஸ் ஆகி கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் தேங்காவை பேக் சைடு வச்சு லைட்டாக நீங்கள் தட்டி விடுங்க. இந்த மாதிரி தேங்காவை லைட்டாக எல்லா பக்கம் வச்சு நீங்கள் தட்டிடும்போது என்னாக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் விடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் பாருங்கள் எல்லா பக்கம் தட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கத்தி வச்சு லைட்டாக இது போல் எடுக்கிறேங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அந்த கொட்டாங்குச்சியோட தனியாக வந்துடும். அந்த தேங்காய் அழகாக தனியாக வந்து கிடைக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்காய் உடைக்குன்னு கஷ்டப்படாமல் இது போல் நீங்கள் லைட்டாக தேங்காய் மேலே அங்கங்கே தட்டி விட்டாலே அந்த தேங்காய் லைட்டாக லூஸ் ஆயிரும். லூஸ் ஆகும்போது கத்தி வச்சு அழகாக நீங்கள் தேங்காய் மட்டுமே எடுத்துடலாங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தேங்காவோடு ஃபுல்லாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் தேங்காய் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை நீங்கள் தேங்காவை இப்படியே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க.